ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து 7th ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அமுத தமிழ் பார்க்குறக்கே இதை பாரத தாய் அப்படின்னு நம்ம இமேஜினேஷன் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. முடிஞ்ச இதை வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம வீட்டில் ஒட்டி வைக்க பாருங்கள். இது வந்து எங்கள் தமிழில் வந்து அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும் அப்படிங்கிற அந்த லைனில் வந்து எழுதியிருக்காரு. நாமக்கல் கவிஞர். யார் இவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தான் நம்ம தமிழ்நாட்டோட முதல் அரசவை கவிஞர். இவர் வந்து நம்ம விடுதலைக்காக போராடணும் இல்லைங்களா, அப்போ வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது அப்படின்னு அந்த பாட்டு எழுதுனது இவர் தான். அந்த திருச்சி டு வேதாரண்யம் சத்தியகிரகம் செஞ்ச போது இந்த பாட்டு வந்து அவர் பாடிட்டு வந்தார். சரிங்களா. இவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ்மொழி வந்து பெருமைப்படுத்தி சொல்கிறாரு. தமிழ்மொழி வந்து கற்றோம்னா நம்மளுக்கு அறிவு வந்து பெருகும். நம்ம வந்து அந்த தமிழ்மொழி கற்றவங்க வந்து ஒரு பொருள் வேண்டி நம்ம யாரையும் புகழ மாட்டோம், நம்மளை போற்றாதவங்களையும் நம்ம வந்து இகழ மாட்டோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பேராகிராஃபு. கொல்லாமை அப்படின்னா எந்த உயிரும் கொல்லாமைக்கிறது ஒரு குறிக்கோளாகவும், பொய் பேசாமல் இருக்கிறது வந்து ஒரு கொள்கையாகவும் நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான். இதெல்லாம் ஈஸி தான், பார்த்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும். தரலாகும், குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் மிகழாது. இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி பார்த்து மைண்டில் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லைன் பை லைனாக இப்போது பாட்டோட லைனும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது நல்லது. நம்ம டெய்லியுமே இது மாதிரி டைலாக் மாதிரி தான் இருக்கும். சினிமா பாட்டெலாம் எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறோம், இதுவே மனப்பாடம் பண்ணிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. அருள் நெறி அறிவை தரலாகும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 லைனாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது இவர் எல்லாம் சொல்லியாச்சு. நாமக்கல் கவிஞர் அப்படின்னு இவர் வந்து அழைப்பாங்க. சரிங்களா. இவர் எழுதிய நூல்கள் வந்து மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள். ஒரு சில விஷயமெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருப்போம். 6வதுல வந்து ராமலிங்க அடிகளார், திருவள்ளுவர், அவர் எழுதிய நூல்கள், திருக்குறள் வந்து அறம் பொருள் இன்பம் 3 வகை பிரிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக நம்ம வந்து எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கிறது. அதே மாதிரி தாங்க இதெல்லாம். ஷார்ட்கட் மட்டும் கேட்டுறாதீங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒர்க்குக்காக போகிறோம். இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்கான நாலேஜ். சரிங்களா. 1 அல்ல 2 அல்ல. இந்த பாட்டு எழுதுனவங்க வந்து உடுமலை நாராயண கவி. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்கள் ஊர் பெருமையை சொல்லுங்கள், 1ஆ 2ஆ எங்களோட பெருமையை சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது. நம்மளுடைய தமிழ் தான், நம்மளுடைய தமிழ் பற்றி தான் பாராட்டுறாங்க. தமிழ்நாட்டில் பெருமை கூறினால் வந்து அது 1 2 இல்லை, நிறையா இருக்குதுன்னு சொல்லிகிட்டே போகலாம். வேறு எவற்றோடுமே வந்து ஒப்பிட முடியாத அளவுக்கு நம்மளோட தமிழ் மொழி வந்து விந்தைனா பல வியப்பான அரிய செய்திகள் அப்படிங்கிற பொருள். இங்கே வீசுகிற தென்றல் காற்றுக்கு வந்து தேன் மனமாமா, தேன் தான் மனம் அடிக்கும். அந்த தென்றல் வந்து தேன் மனம் கமல் தாம்மா. சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் வந்து விளையும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்றல்ல பலவாகும். நன்செய் அப்படின்னா நீர்வளம் அதிக உடைய ஒரு நிலம். சரிங்களா. விளையிற பயிரெல்லாம். புன்செய் நிலம்னா குறைந்த தண்ணீரால் விளையும் பயிர்களுடைய நிலம். சரிங்களா. வானம் பார்த்த பூமின்னு சொல்லலாம் புன்செய்ய. பகைவரை வென்றது பாடுவது வந்து பரநிலையம், நம்மளுக்கு தெரியும். இசைப்பாடல் அப்படின்னா பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும். சரிங்களா. திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்கள், இதெல்லாம் தெரியும். இசைப்பாடல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலம்பாகவும் 8 தொகையும். முல்லைக்கு தேர் கொடுத்து யாரு? பாரி, நமக்கு தெரியும். அடுத்து வந்து புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிதான் குமண வள்ளல். இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களில் வரலாறு ஒன்றல்ல பலவாகும். சரிங்களா. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு இவர் வந்து போட்டுருவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழ் திரைப்பட பாடலாசிரியாகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றார். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியிருந்தது வந்து இவர் தான். அதனால தான் பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். ஒரு மொழினாவே வந்து அதுக்கு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் கண்டிப்பாக இருக்கும். நமக்கு இப்போ நம்ம பெரியவங்களெலாம் பாருங்கள், அம்மா அப்பாவே ஒரு சிலர் படிச்சிருக்க மாட்டாங்க. நாம தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருப்போம். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்கே பேச்சு மொழி எழுத்து மொழி வரதில்லை. அது வந்து கற்றால் மட்டும்தான் வரும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் பேச எல்லோரும் நாலேஜோடைய பர்சன் சொல்ல முடியாது. நம் தமிழ் மொழியில் படித்தாலும் நம்மளும் படிக்கிற விதை பொறுத்து தான் நம்மளுடைய நாலேஜ். சரிங்களா. புரிஞ்சுக்கிற தன்மையை பொறுத்து. அதனால் கண்டிப்பாக நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம்.
மொழினா என்னங்க? நம்ம வந்து சும்மா "ஏய் போ வா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது மொழி ஆயிருமா? அப்படிதான் நம்ம ஆரம்பத்துல இருந்திருக்கோம். ஒரு மொழிங்கிறது நம்ம என்ன மனசுல நெனைக்கிறோமோ, அத பிறருக்கு வெளிப்படுத்துறது தான் வந்து மொழி. சரிங்களா? நம்மளோட கருத்து வந்து மற்றொரு கருத்த வந்து சொல்றோம். அத அப்படியே விட்டுட்டோம்னா, அ மறைஞ்சு போயிருது இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் அது எழுத்து மொழியே வந்துச்சு. ஒரு தலைமுறையிலேருந்து மற்றொரு தலைமுறை கொண்டு போனாங்க. அதுதான் பின்னாடி வரலாறா நம்ம இப்ப படிச்சுட்டுருக்கோம். அவங்கலாம் வந்து சங்க இலக்கியங்கள், புறநானூறு, தொல்காப்பியம், திருக்குறள் எதுவுமே இல்லன்னா, நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் நம்ம முன்னோர்கள் இப்படி இருந்தாங்கங்கிறது. ஸோ வந்து எழுத்து மொழியும், பேச்சு மொழியும் ரொம்ப மிக முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? மொழியின் வடிவங்கள் வந்து நம்ம பேசுறது தான் வந்து ஃபஸ்ட்டு மொழியின் முதல் நிலை. பேசப்படுவதும், கேட்குறது தான் வந்து முதல் நிலை. அடுத்ததா எழுதுறதும், படிக்கிறது தான் வந்து 2வது நிலை. சரிங்களா? இது எல்லாமே நான் சொன்னதில தான் அடங்கும். நேர்ல பார்க்க செய்தியிலலாம் வந்து நம்ம எழுத்து மொழியில தான் வந்து பார்த்துக்குறோம். மனிதரோட சிந்தனை வந்து காலம் கடந்து வாழ்றதுக்கும் எழுத்து மொழி தான் காரணமாகுது. அப்புறம் வந்து ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. ஆமா. உடனடியா நம்ம பேசுறோம் பேச்சு மொழி. எழுத்து மொழி மட்டும் வச்சுட்டு நம்ம உங்கள்ட்ட சொல்ல வர்றத வந்து எழுதி காமிச்சுட்டு இருக்க முடியுமா? ம். அ ஊம மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம குறை சொல்லல. சும்மா "டேய் என்ன பேச மாட்டியா ஊம மாதிரி" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி எழுதி காமிச்சுட்டு இருக்க முடியுமா? உடனடி பயன்பாட்டுக்கு பேச்சு மொழி தான். அடுத்தது வரி வடிவத்துக்கு தான் வந்து எழுத்து மொழி. சரி அடுத்தது மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது டேஸ். எழுத்து மொழி, பேச்சு மொழின்னு குடுத்துருவாங்க. பேச்சு மொழி சரிங்களா? நம்ம அண்டர்லைன் பண்ணாமயே வந்துட்டோமா? சரி. பேச்சு மொழி. அடுத்து பேச்சு மொழி வந்து உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும், கருத்தை வெளிப்படுத்துவது மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேச்சு மொழியில் வந்து பொருள் வேறுபாடு ஆகும். சரிங்களா? இப்போ கவனிங்க அப்படின்னு கூறும்போது, கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் சொல்லை குறிக்கிறது. நில் கவனி செல் என்பதில் வந்து கவனி என்னும் சொல் நின்று கவனித்துச் செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. அதுபோலவே ஒலிப்பதின் ஏற்றம் இறக்கம் பொருள் வேறுபட்டு தரும். இப்போ என்னால் போக முடியாது என்னும் தொடர் வந்து ஓங்கி ஒலிக்கும்போது வந்து மறுப்பு தெரியும். என்னால் போக முடியாது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மறுப்பு தெரிவிக்கும். அதான் மென்மையாக வந்து சொன்னோம்னா என்னால் போக முடியாது அப்படின்னா இயலாமையை குறிக்கும். தீராத விளையாட்டு பிள்ளை யாரெல்லாம் மூவி பார்த்துருக்கீங்க அதில் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம உணர்ச்சியை வந்து பேச்சு மொழியில் மட்டும்தான் காட்ட முடியும் அதிகமாக. சரிங்களா? அதை சொல்ல வராங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அந்த எழுத்துக்கு வந்து பொருள் மாறுபடும். இப்போ நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் வந்து நான் என்னும் சொல்லுக்கு தான் அழுத்தம் கொடுக்கறனால பறவையை பார்த்தது யார் அப்படிங்கிற இதுக்கு தான். இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னா நான் இருக்கேன் நான் மூவி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நான் மூவி பார்த்தேன் நான் தான் அப்படிங்கிறது தான் பொருளாக வந்து நிற்கிது. இப்போது பறவையே என்னும் சொல்லுக்கு அழுத்து கொடுத்தோம்னா அதுக்கு என்ன கொஸ்டின் இருக்கும்? நீ எதை பார்த்த அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம அழுத்தி சொல்லுவோம். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வாறு சொல்ல ஒலிப்பதில் வந்து ஏற்றம் இறக்கம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரியும் தத்துமில் சிறிது உளவாகும் அப்படிங்கிறது நன்னூல் சொல்லுது. சரிங்களா? பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் வந்து உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் வந்து அடுத்த நிலையில் வச்சு கருதுகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிலை உண்டு. அது என்னென்னா என்ன பண்ணுவது நினைக்கிறது நம்ம கனவு காணுறதும் வந்து மொழி தான் அப்படின்னு சொல்கிறது யார்? மு வரதராசர். சரிங்களா? மூவா வந்து பொதுவாக வந்து கட்டுரை அதிகமாக எழுதுவார். அவர்னால முடியல போல் கனவு காண்றதும் ஒரு வகையான மொழி தான் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வட்டார மொழி அப்படிங்கிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இப்போ சென்னையில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, புதுக்கோட்டையில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, திருச்சி ஈரோடு கொங்கு ஸ்டைலில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுதான் வந்து வட்டார மொழின்னு சொல்கிறாங்க. மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுது. கிளைமொழினா இப்போ நம்மளுடைய திராவிட மொழியிலும் இல்லை, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம். இப்போ தமிழ் மொழியிலேருந்து தான் தமிழ் மொழியிலேருந்து தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதுதான் கிளைமொழின்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழி அதுக்கு வந்து பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் தான் எழுத்து மொழி. சரிங்களா? பேச்சு மொழியிலிருந்து தான் எழுத்து மொழி வருது. ஒரு மொழி வந்து நீண்ட காலம் இருக்கிறதுக்கு வந்து எழுத்து வடிவம் தான் நம்மளுக்கு உதவுது. பல நூறுக்கு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் வந்து எழுத்து வடிவில் இருந்தனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம். எழுத்து மொழியில் வந்து காலம் இடம் ஆகியவற்றுக்கேற்ப சொற்கள் வந்து சிதைவதில்லை. ஆனால் வடி வந்து மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து அண்ணா காலைக்கு வந்து நம்ம அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து துணைக்கால் வாங்கிட்டு இருக்கோம். இதை மாற்றினது யார்? பெரியார். சரிங்களா?
பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழி வந்து உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. எழுத்து மொழி வந்து இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எழுதுகிறோம் இலக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சு மொழி வந்து உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி வந்து இரட்டை வழக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படின்னு என்னென்னா, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வந்து பெரிய அளவில் வந்து வேறுபாடு இருந்தால் அது வந்து இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவாங்க. தமிழ் வந்து பழங்காலம் முதலே வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய வேறுபாடு இருந்திருக்குது. சரிங்களா? இப்போ கூட நமக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. கண்ணு இங்கே வா அப்படிங்கிறோம். ஆக்சுவலாக அது என்ன, கண்ணா இங்கே வா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அர்த்தம் இருக்குது. வீட்டுக்கு போ அப்படின்னா வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால இரட்டை வழக்கு மொழின்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழியை விட எளிமையாக வந்து பேச்சு மொழி வந்து உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வு வந்து இணைவதனால வந்து எழுத்து மொழியை விட வந்து ஈஸியாக இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு சிலர் படிக்க தெரியலனாலும் நம்ம இப்போ தமிழ் தானே பேசிகிட்டு இருக்கோம், அது ஒரு மொழி தானே. அப்போது எழுத்து மொழி வந்து சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்தி கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது. பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்தி கொள்ள வாய்ப்பு இல்லை. நம்ம ஒன்று பேசிட்டோம்னா அது திருத்த முடியுமா? இப்போ நம்ம ஒன்று எழுதிட்டோம், தப்பாச்சுன்னா திருத்திக்கிறோம். நீங்கள் ஒரு சொல்லை வந்து விட்டுட்டீங்க, அது திருத்த முடியுமா? இல்லை நம்ம போய் அழைச்சிட்டு வந்துடுறேன் மூளையில் அப்படின்னு போய் அழைக்க முடியுமா? அதை தான் வந்து சொல்கிறாங்க. கேட்டல் பேசல் என்னும் முதல் நிலையில் தான் வந்து குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகுது. அதுக்கப்புறம் தான் படித்தல் எழுதல் என்னும் 2ஆம் நிலையில் வந்து பிற மொழிகள் வந்து அறிமுகமாகுது. சரிங்களா? நம்ம ஸ்கூலுக்கு போக முன்னாடி தமிழ் பேசிட்டு தானே இருப்போம் 2 வயசுலேருந்து. அதுதாங்க சொல்கிறாங்க. பேச்சு மொழியில் வந்து ஈங்கிறது வந்து ஏவும், ஊங்கிறது வந்து ஓன்னு வந்து மாற்றி ஒழிப்பாங்க. எடுத்துக்காட்டு வந்து இலை அப்படிங்கிறது இலைங்கிறோம், உலகங்கிறது வந்து உலகம் அப்படிங்கிறோம். அதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டில் திரைப்படங்கள் வானொலியில் வந்து இலக்கியத்துலேயே, அதாவது இலக்கிய வழக்குலேயே வந்து தூய் தமிழ்லேயே படம் எடுத்திருப்பாங்க. நீங்கள் வேணால் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்புறம் போக போக பேச்சு மொழியிலேயே வந்து எல்லாமே வானொலி, பேச்சு மொழியிலேயே இப்போ பட்டிமன்றம் கூட பேச்சு மொழியில் தாங்க வருது. அது நாளாக பேச்சு மொழியில் வந்து பரவலாக மாறிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாளேடுகள் மற்றும் பரிவிதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்பட்டு வருகிறது. பேச்சு தமிழ் காலந்தோறும் ஏற்பட்டு மாற்றங்கள் தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழை பயன்படுத்த வேண்டும். அப்போது தான் நம்ம தாய்மொழி வந்து சிதையாமல் காக்க முடியும்னு சொல்கிறாங்க. இக்காலத்தில் வந்து புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். இப்போ யூடியூப் சேனல்லாம் வந்துருச்சுங்களா, அதுதான் சொல்கிறாங்க. இப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம். அதனால வந்து இப்போ பேச்சு மொழியும் வந்து இப்போ எப்படி நம்ம எழுத்து மொழி காக்கிறோமோ பேச்சு மொழி காக்கலாம் அப்படிங்கிறாங்க. எளிய நடையில் நூல்கள் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றல் வேண்டும். எழுதுனது வந்து பாரதிதாசன். பழைய 10th புக்கில் மனப்பாடம் செயலாக இருக்குது. சரிங்களா? தமிழ் மொழி வந்து எப்படிலாம் இருக்கணும், எங்கெல்லாம் இருக்கணும், வெளி உலகுக்கு வந்துடணும், எளிய நடையில் இருக்கணும். அப்போ தான் எல்லோரும் படிப்பாங்க. இலக்கண நூல் வந்து புதுசாக ஏற்றணும். ஏன்னா பழைய இதில் இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு சிலருக்கு புரியாது. அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய தமிழ் வந்து எப்படி இருக்கணுங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவரோட ஆசையை வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு சொலவடைகள் அப்படின்னா பழமொழி தான் சொலவடைகள் சொல்கிறாங்க. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுதாங்க. புண்ணுக்கு வந்து மருந்து போட்டுக்கலாம். ஆனால் பிடிவாதங்கிறது அது அவங்களே வந்து சாந்தம் அடைஞ்சால் மட்டும்தான் உண்டு. நமக்கு எதுவும் மருந்து கிடையாது. இப்போ நான் எங்கள் அம்மாட்ட பிடிவாதம் பிடிக்கிறேன்னா எங்கள் அம்மாட்ட மட்டும்தான் பிடிவாதம் பிடிச்சிக்கோனேன். இப்போ உங்ககிட்ட வந்து பிடிவாதம் பிடிச்சா எனக்கு சாத்திடுவீங்களே. அதுதான் வந்து அது மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது. வெள்ளம் ஒரு டைம் அணை உடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் போனது தாங்க. அதுதான் சொல்கிறாங்க. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை அப்படிங்கிற மாதிரி. விளைச்சலுங்கிறது புல்லெல்லாம் வந்து வளர்ந்து நிற்கிது, வெள்ளாடு வந்து அதை வந்து சாப்பிட்ரும், அது வந்து பகை அப்படின்னு சொல்கிறாங்க. எறும்பு வந்து ஊறிச்சுன்னா கல்லும் தேஞ்சிருமாமா, பார்த்துக்குங்க. உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே வெளிப்பாகும் அப்படி மாதிரி. நம்ம படிக்கலைன்னா வந்து நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஏதாவது உழைச்சிட்டே இருக்கணும், பள்ளிக்கூடம் போகணும் அப்படிங்கிற மாதிரி. அடமலை விட்டாலும் செடி மலை விடாது, எச்சம் விட்டாலும் நம்ம கிளாஸ் டீச்சர் விட மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நினச்சதான் கழுத்தை எடுத்துதான் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். அதுலேயே டைலாக் கொடுத்துருக்காங்க. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்குமாகுமா. நமக்கு தான் கனவுல எது வேணால் பார்க்குறோம், என்ன வேணால் போலீஸ் ஆகும்னு ஆசைப்படுறோம், அது நிஜத்தில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி பொருள். இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குற்றியலுகரம் குற்றியலிகரம். குற்றியலுகரம்னா
உகர எழுத்துக்கள் வந்து குறைந்த அளவு ஒலித்து அதோடைய ஒலிக்கிற அளவுலேருந்து குறைஞ்சி ஒலிக்கிறத வந்து குற்றியல் உகரம். குசுடு துப்புரு வல்லின உகர எழுத்துக்கள் வந்து கம்மியாக ஒலிக்கும். அதுதான் வந்து குற்றியல் உகரம்னு சொல்கிறாங்க. குற்றியல் இகரம்னா இகர எழுத்து வந்து குறைந்த அளவில் வந்து ஒலிக்கும். அதுதான் வந்து குற்றியல் இகரம்னு சொல்கிறாங்க. குற்றியல் உகரம் வந்து 6 வகைப்படும். சரிங்களா? உயிர்மெய் ஆயுதம் சார்பெழுத்துகள் வந்து 10 வகைப்படும். அது வந்து உயிர்மெய் ஆயுதம் உயிரிழபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம்னு சொல்கிறாங்க. குறுக்கம் வந்து 4 வகைப்படும். சரிங்களா? அதில் ஒன்று தான் இப்போ வந்து அதில் மெயினாக 2 டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குற்றியலுகரம் குழந்தை வகுப்பு பாக்கு ஆகிய சொற்களை நம்ம வந்து சொல்லி பார்க்குறோம். சும்மா நார்மலாக சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை வகுப்பு பாக்கு இதில் குழந்தை அப்படிங்கிறது நம்ம ஒரே நிமிஷம் கூங்கிற எழுத்து வந்து எங்கெல்லாம் வருது பாருங்கள். குழந்தை வகுப்பு பாக்கு இதில் வந்து வகுப்பு அப்படிங்கும்போது நம்ம ஸ்பீடாக ஒலிக்கிற மாதிரி வருதா, பாக்குங்கிற மாதிரி கூ வந்து குறைஞ்ச அளவில் ஒலிக்கிற மாதிரி வருது. அதே குழந்தைங்கும் போது நார்மலாக ஒலிக்குது. இதே தான் வந்து குற்றியல் உகரம்னு சொல்கிறாங்க. குசுடு துபுர் வந்து 6 வல்லின உகரம் வந்து சொல்லின் இறுதியில் வரும்போது தான் ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையே ஒலிக்குது. அதை தான் வந்து நம்ம குற்றியல் உகரம்னு சொல்கிறாங்க. குறுமை இயல் உகரம் காசு எக்கு பயறு பாட்டு வந்து சால்பு குசுடு துபுரில் தான் எல்லாம் முடியும். அதுதான் குற்றியல் உகரம். தனிக்குறில் வந்து தனிக்குறில் அடுத்து வந்துச்சுன்னா அந்த வல்லின உகரம் வந்துச்சுன்னா அது வந்து முழுமையத்தை ஒலிக்குமாமா. அதை வந்து முற்றியல் உகரம்னு சொல்கிறோம். குற்றியல் உகரம் அல்லாத சொற்கள் மீது எல்லாமே முற்றியல் உகரம் தான் சொல்லுவாங்க. அடுத்தது குறியில் அடுத்தது வந்துச்சுன்னா அது வந்து முற்றியல் உகரம். நெடியில் அடுத்து வந்துச்சுன்னா அது வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம். அப்போ ஏங்க இங்கே வந்து மாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா குசுடு துப்புரில் தான் முடியும். அதுதான் வந்து எல்லாமே குற்றியல் உகரம். இது மாவில் முடிகிறதுனால இது வந்து முற்றியல் உகரத்தை தான் சேர்த்திக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா மனப்பாடம் பண்ணிடுங்க. எடுத்துக்காட்டாவது மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக புக்கிலேருந்து தான் வரும். குறில் எழுத்து குறிக்கிறதுக்கு வந்து கரம் அப்படி அகரம் இகரம்னு சொல்கிறாங்க. நெடில் எழுத்தை வந்து சொல்கிறதுக்கு ஐகான் அவுகான்னு சொல்கிறாங்க. காரம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு சில சமயம் நமக்கு ஸ்வீட் மட்டும் பிடிக்கும். ஆனால் காரம் நமக்கு எப்பவுமே பிடிக்கும். அதனால குறில் எழுத்து நெடில் எழுத்து ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காரம்ங்கிற சொல்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை மிக்சர் வந்து காரமாக தான் இருக்குது பார்த்தீங்களா? மிக்சரில் எல்லாமே கலப்படமாக இருக்கும். அதுமாதிரி குறில் நெடில் எழுத்து கலப்படமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரம்னா அது அகரம் இகரம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்னா மட்டும் நெடில் எழுத்து குறிக்குது. கேனம்னா 5 எழுத்து குறிக்குது, நமக்கு தெரியும். குற்றியல் உகரத்தின் வகை இப்போ நெடில் தொடர்ந்து குசுடு துபுருன்னு வந்துச்சுன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஆயுத தொடர் குற்றியல் உகரம் சொல்லவே தேவையில்லைங்க. அக்கு வந்ததுன்னா ஆயுத தொடர். உயிர் தொடர் என்னன்னா தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்து. நெடிலும் இல்லை, ஆனால் உயிர்மெய் எழுத்து வந்து தொடர்ந்து வருது. அதுவும் தனிக்குறில் அடுத்து வந்துச்சுன்னா மட்டும்தான் அதில் முற்றியல் உகரம் நம்ம பார்த்தோம் மேலே. சரிங்களா? இது வந்து 2-3 எழுத்து சேர்ந்து வருது. அது இல்லாமல் குசுடு துப்புரில் லாஸ்ட்டில் முடியுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வன் தொடர் குற்றியல் உகரம்னா இது ஈஸிங்க, பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம். கசட தப்பறக்கு அடுத்தது குசுடு துப்புரு வந்துச்சுன்னா வன் தொடர். கணன நமனுக்கு அடுத்தது குசுடு துப்புரு வந்துச்சுன்னா மென் தொடர். இடையின தொடர்னா எரள வளல. என்னும் எழுத்து தொடர்ந்து வந்து குற்றியலுக சொற்கள் வந்து இல்லைங்க. இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சுடுறு ஆகியவை இறுதியாக அமையும். இடைத்தொடர் குற்றியல் உகரம் இல்லை. வாங்க மேலே போய் பார்க்கலாம். சுடுறு இது சுடுறு இருக்கா? இல்லை. நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள். சுடுறுன்னு முடிகிற இடைத்தொடர் குற்றியல் உகரம் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. குற்றியல் இகரம் குறுமை இயல் இகரம். வரகு யாது வரகு யாது தெரியுதுங்களா வித்தியாசம்? பாருங்கள். கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது. தோப்பு கூட்டல் யாது. இதுக்கு மீனிங் என்ன? குற்றியல் உகரம்னா என்ன? இந்த 2 சொற்களையும் விரிவாக நம்ம ஒழிச்சு பார்க்குறோம். வரகியாதுன்னு சொல்கிறோம். முதல் சொல்ல இருக்கிற வந்து கூ வந்து கீயா வந்து மாறும்போது அது முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக நம்மளுக்கு ஒழிக்குது. இதை தான் வந்து நம்ம குறுமைகள்னு சொல்கிறோம். குறுமை இயல் இகரம் குற்றியல் இகரம். அது 2 வகையாக இருக்குது. ஒன்று இது மட்டும் யாது குசுடு துபுரு அதில் யாதுன்னு வந்து சேரும்போது எழுத்து சேரும்போது குற்றியல் இகரம் வருது. அடுத்து மியா என்னும் அசைச்சொல் வந்து ஓசை நயத்துக்காக வருது. அதை வந்து இது வந்து சொற்கள் இடம்பெறும்போது தனக்குரிய அளவிலிருந்து குறைந்து அளிக்கும். கேள் கூட்டல் மியா கேன்மியா செல் கூட்டல் மியா சென்மியா. இல்லு வந்து 3 சுழி இன்னா மாறுது.
இல்லு வந்து 2, இந்த இல் வந்து 2 சொல்லி இன்னாமா இருக்குது, அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றியலுங்கிறது வந்து இப்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டும்தான் இருக்குது. இதை கூட கொஸ்டினாக கேட்பாங்க. அடுத்து 2வது இயல் பார்த்துடலாமா? ஓவராக மொக்க போடுற மாதிரி தெரியுது. 20 நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு இயலுக்கு, சாரிங்க. கிளாஸில் வகுப்பில் வந்து ஏதாவது உங்களுக்கு நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய இருந்தாலும் சொல்லுங்கள், எனக்கு வந்து இன்னும் வந்து பூஸ்ட்டாக இருக்கும். குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறேன். அணிநிழல் காடு எழுதுனது யார்? காடு பற்றி எழுதுனாவே வந்து அவர் வந்து சுரதா. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்தி இருக்குது பாருங்கள். இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலையே முடிஞ்சது. கார்த்திகை தீபம், இதெல்லாம் தான் கார்த்திகை தீபம், சரிங்களா? பூத்தி இருக்குது. காடு பொருள் காய்கனி ஈண்டெடுக்கும் கூட கழித்திடவே கிளியை குளிர்ந்த நிலை ஒடுக்கும். அதெல்லாம் ஈஸி தாங்க, சரிங்களா? இது விளக்குற அளவுக்கு எதுவும் இல்லை. காடு பற்றி இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மைண்டில் வந்தாவே இந்த அடிகளெல்லாம் ஈஸி, சரிங்களா? கிளியே கிளியே கிளியேன்னு வருது, கிளிக்கண்ணி. இங்கே இருக்கிற மலர்கள் எல்லாம் கார்த்திகை தீபம் மாதிரி இருக்குது. அதை பார்க்குற கண்ணு நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த பல வகையான பொருளை வந்து காடு நம்மளுக்கு தருது, கனிகளையும் தருது. எல்லோரும் கூடி நிற்கிறதுக்கு நிழல் தருது. அங்கே வசிக்கிற குரங்களுக்கு வந்து மரக்கிளையில் உள்ள கனிகளை வந்து பறித்து உண்ணுதுங்க. மரங்கள் வந்து நம்மளுக்கு நிழலை கொடுக்குது. காடு வந்து செழிப்பு கொடுக்குது. வழிச்செல்வருக்கு தடையாக இருக்கும் அடர்ந்த காடு. அடுத்து வந்து பச்சை நிறமுடைய மயில்கள் வந்து நடனம் ஆடுது. பன்னிகை வந்து கிழங்குல வந்து தோண்டி சாப்பிடுது. அதனை கண்டு வந்து அஞ்சி பாம்புக்கு வந்து கலக்கம் அடையுது. நரிக்கூட்டை வந்து ஊளை விடுது. அப்புறம் தலையை யானைகள் வந்து தின்றபடி புதிய நடை போடும். பூத்து குலுங்கும் மரத்தினடி குயில் கூவுது. அந்த மாதிரி இயற்கையை வந்து சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நாமளும் ஒரு பாட்டை போட்டுடலாமா? சுரதா யாருங்க? சுரதா அவரோட இயற்பெயர். நான் சுரதான்னு பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பொண்ணுன்னு நினச்சேன் படிக்கும்போது. அவர் வந்து ராசகோபாலன். சுரதாங்கிறது சுப்புரத்தினதாசன். பாரதிதாசனே வந்து பாரதியார் மீது கொண்ட காரணமாக பாரதிதாசன் மாற்றிட்டார். அவரே இவரை லவ் பண்ணியிருக்காரு, சரிங்களா? பாரதிதாசனை அதனால சுப்புரத்தினதாசன் மாற்றிட்டார். அப்புறம் வந்து உவமைகளை வந்து பயன்படுத்தி கூறுறனால வந்து இவர் உவமை கவிஞர்னு சொல்கிறாங்க. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் அப்படிங்கிற நூலெல்லாம் எழுதிக்கிறாரு. தேன்மலை என்னும் நூலில் வந்து இயற்கையியலிங்கிற பகுதியில் தான் வந்து இந்த பாட்டு வந்துக்குது. கிளிக்கண்ணி என்னும் பாவையை வந்து இவர் பயன்படுத்திக்கிறாரு. அதனால் இந்த பாட்டை வந்து கிளிக்கண்ணி. இது பாருங்கள், காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் 30 வேறு பெயர்கள் இருக்குது. கான், கால், காடு. இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு படத்தில் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க, அதில் சொல்லுவான் கால், கான், காடு அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். அதை பார்த்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வேணால் நான் ஷார்ட்கட் வேணால் வீடியோவில் போட்ட தனியாக. நெஞ்சில் உரம் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே அப்படின்னு சொல்கிறதும் பாரதியார் தான். அதுலேயும் கிளியேன்னு வருது, இதுலேயும் கிளியேன்னு வருது. 2 லைனாக வருது, சரிங்களா? பாரதியார். அடுத்து வந்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஒரு மரம் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து சின்ன வயசில் வந்து கவிஞர் வந்து விளையாடிருப்பார் போல். இந்த ஒரு மரம் இப்போ எப்படி நம்ம சின்ன வயசில் நம்மளுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. என்ன மரம்னா நாவல் பழ மரத்தை தான் சொல்கிறாங்க. இவங்க சின்ன வயசில் வந்து வடகோடியில் வந்து அந்த மரம் இருந்துக்குது. அந்த நாவல் பழ மரம் வந்து அவங்க தாத்தா காலத்தில் நட்டுனது அப்படியே அவங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. அது வந்து இப்போது என்னாச்சுன்னா அந்த மரம் வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அதோடைய நினைவுகளை வந்து எழுதிக்கிறாரு. இதுக்கு பாடல் பொருளே இல்லை பாருங்கள். அப்போ எந்தளவுக்கு இது படித்தாவே நமக்கு தெரியும். எழுதுன வந்து ராஜமார்த்தாண்டன். கம்பீரமாக அந்த மரம் இருக்குது, அதுதான் வந்து ராஜ மார்த்தாண்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்லிப்பாவை இன்னும் நூலில் சிற்றிதழை வந்து நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இவரோட கவிதைகள் எல்லாமே ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலாக வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நூலாக வந்து தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். இந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். மரம் வந்து வளர்ந்துட்டு போகுது இல்லைங்களா, அதனால் தமிழ் வளர்ச்சித்துறை வந்து பரிசு பெற்றிருக்காங்க. கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் இது எல்லாமே தொகுத்து சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் வந்து நூலாக்கியிருக்காங்க. இதிலெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு சொல்லி போயிடுவோம். அப்போ தான் வந்து கரெக்டாக கொஸ்டின் கேட்டு வைப்பாங்க, சரிங்களா? இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. சரிங்க. அடுத்து கொப்புகள் விலைக்கு கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முக்கள். நானும் பண்ணியிருக்கேங்க சின்ன வயசில் வந்து அந்த நாங்களாம் வந்து வேலி மரம்னு சொல்லுவோம். அதை வந்து வேலி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
அது வந்து ரொம்ப விஷமுள்ள மரங்க. அது வந்து நாங்கள் பறித்து மாட்டுங்களுக்கெல்லாம் போடுவோம். அது மாடுலாம் சாப்பிடும். குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டும்தான். வானம் தானே உருவாச்சு. நாம் கூட இப்படி சாரிங்க இருங்க, எனக்கு வரையும்னு ஆசை இருக்குது. இப்படி போடுவோம். இதான் வந்து பறவை பறந்துட்டு இருக்குது. வானமெல்லாம் தானே உருவாயிடுச்சு. அது யார் சொன்னது? கலாப்பிரியா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கலாப்பிரியா அதுதான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிலபஸில் இருக்காங்க, அதனால் அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கலாப்பிரியா வந்து எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் பார்ப்போம். பெரியம்மா, அடுத்து விலங்குகள் உலகம் பார்க்கலாம். இது செம ஜாலியான ஒரு டாபிக் தான். முண்டந்துறை அப்படிங்கிற ஒரு விலங்குகள் காப்பகத்துக்கு வந்து போகிறாங்க. இதை வந்து பள்ளியிலேருந்து விருதுமா அது வந்து எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்களாம் போகிறோம் அப்படின்ட்டு. அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. எல்லாம் அனுமதி வாங்கியாச்சு அப்படின்ட்டு ஜாலியாக சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே போய் நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம், அவற்றை பற்றி தகவலும் தெரிந்து கொள்ளலாம், இன்னும் மகிழ்ச்சி தானே அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. மறுநாள் வந்து முண்டந்துறை புலிகள் காப்பத்துக்கு வந்து போகிறாங்க. போனோடனே நம்ம ஆதினி வந்து கேள்வி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெரிய காடாக இருக்கே மாமா, இந்த காட்டை வந்து சொல்லுங்கள் இதை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, நம்ம மனித முயற்சின்ற தானாக உருவான காடு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. இடையிடையே காட்டாரும் நீரோடையும் இருக்குது. காடு பார்க்க வந்து அழகாக இருக்கும். புலிகள் காப்பகம் பற்றி நம்ம தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம் இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம். அப்போ முதல் காப்பகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். சரிங்களா? நான் சத்தியமங்கலம் தாங்க, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். டைம் இருந்தால் வந்து பாருங்கள். 895 பண்ணாரி அம்மன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் காடு, அதுதான் வந்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய காப்பகம். இது வந்து 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே உள்ள புலி, சிறுத்தை, மான், கரடி அப்படிலாம் எல்லாம் இருக்குது. இதில் வேறு வித்தியாசமாக ஒன்றும் இல்லைங்க. ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானை. நம்ம யானைக்கு வந்து ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்குது, பெண் யானைக்கு கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்க யானைக்கு வந்து ஆண் பெண் ரெண்டுக்குமே வந்து தந்தம் இருக்கும். சரிங்களா? இது வித்தியாசம். ஆப்பிரிக்க யானைக்கு வந்து காது வந்து முறமாக அப்படியே நல்லா அகலமாக இருக்கும். நீங்கள் டிஸ்கவரி சேனலில் கூட பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. யானை வந்து எப்பவுமே கூட்டமாக தான் இருக்குங்க. அதாவது ஜிக்ஸாக் வடிவத்தில் வந்து தூங்கும். நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்துருப்போம். அதில் நடுவில் வந்து குழந்தை யானை தூங்கிட்டு இருக்கும். அதை சுற்றி வந்து ஆண் யானை, அதை சுற்றி ஒரு வயதான பெண் யானை வந்து பாதுகாக்கும். அது பெண் யானை தான் வந்து தலைமை தாங்கும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? யானை வந்து தேவையான தண்ணி, உணவு ஆகியவற்றுக்காக இடம்பெயர்ந்துட்டே இருக்கும். நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல், அதாவது கால் டன் வந்து இலைத்தலைகளை வந்து சாப்பிடும். 65 லிட்டர் தண்ணி தேவைப்படும். சரிங்களா? யானைகள் வந்து ரொம்ப மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, பாசம் நிறைஞ்சதும் கூட. சரிங்களா? யானை டாக்டர்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அது படிக்கும்போது பார்க்கலாம். யானை வந்து பொதுவாக வந்து மனுஷங்களை தாக்குறது இல்லை, அதுமாரி தான் டிஸ்டர்ப் பண்ண மட்டும்தான் நம்மை தாக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளவனவியல், முதுவனவியல் இருக்குது. வனக்கல்லூரி அமைந்த இடம்னா மேட்டுப்பாளையம், அது வந்து கோவை மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் கோவையில் வந்து வேளாண் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது. அங்கேயே வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு படிப்புகள் வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க அதில் வந்து நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து வந்து கரடி பற்றி பார்க்கலாமா? அது வந்து ஒரு அனைத்துண்ணி, நம்மளை மாதிரி தாவரத்தையும் ஒன்றும் விலங்குகளையும் ஒன்றும். சரிங்களா? ஈசலையும் பிடிச்சி சாப்பிடும் பாவம். தேன் கூட்டை வந்து கலைக்கும் போது அதில் வந்து கொட்டாது, ஏன்னா அதுங்களுடைய உடல் அமைப்பு அப்படி இருக்குது. அப்புறம் வந்து புலி பார்க்க போகிறாங்க. நம்மை தாக்கிவிட்டால் என்ன செய்வது? அச்சம் வேண்டாம். புலி மனுஷங்களை தாக்காது, இரவில் மட்டுமே வேட்டையாடுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையில் எனக்கு சத்தியமாக தெரிலங்க. இதை நான் கேட்டுட்டு ஓரளவுக்கு தைரியமாக போகலான்னு சொல்லி போயிடாதீங்க, பார்த்து போங்க. அப்படியே நான் இங்கேருந்து புகைப்படம் வந்து எடுத்துக்கிறாங்க. புலி வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும்தான் வாழும். யூரின் அந்த புலியோட யூரினில் வந்து கோடு போடும் அப்படின்னு எங்கள் சார் சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு இன்னொரு புலி வந்து அதோடைய எல்லைக்குள்ளே வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. கருவுற்ற புலியானது வந்து 96 நாட்களில் வந்து 2 இல்லைன்னா 3 குட்டிகளை வந்து ஈனுன்னு சொல்கிறாங்க. 96 நாள் கருவுற்ற புலியானது 96 நாட்களில். சரிங்களா? நம்ம எப்படி 10 மாதம், அது மாதிரி அது 96 நாட்கள், 3 மாதம் 6 நாள்.
2 to 3 குட்டி போடும். அப்புறம் வந்து புலி தான் வந்து தன்னுடைய காட்டோட வளத்தை குறிக்கும் குறியீடு. புலி வந்து தனக்காக வந்து அதுக்கு பசிச்சா மட்டும்தான் வேட்டையாகும். அதனால வந்து எந்த அதுக்கு வந்து புலி பசித்தாலும் புலி தின்னது அது வேறு டைலாக்கா, சரி விட்டுருங்க. அதுக்கு பசிச்சா மட்டும்தான் வேட்டையாகும். அதனால வந்து பண்புள்ள விலங்குன்னு சொல்கிறாங்க. காட்டுக்கு ராஜா ஏன் சிங்கம் நம்ம சொல்கிறோம்? அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே. உலகில் வந்து ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் 2 இருக்குது யானை மாதிரியே. குஜராத்தில் மாநிலத்தில் வந்து சரணாலயத்தில் மட்டும்தான் வந்து ஆசிய சிங்கங்கள் வந்து இருக்குது. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் ஆகிய எல்லாத்துல விட சிங்கத்தை விட புலியை வந்து சிறந்தது. ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் வந்து புலியை தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க, சிங்கத்தை இல்லை. சரிங்களா? இயற்கை விஞ்ஞானிகள் தான் சொல்கிறாங்க. அடுத்தது புள்ளிமான்கள். சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் இருக்குது. புள்ளிமான்கள் வந்து அழிஞ்சிட்டே போயிட்டு இருக்குது பாவங்க. வேட்டையாடுறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இப்போது நிறையா சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து நம்ம இந்திய வனமகன் யார் இது? வனமகன் அப்படின்னா ஜெயமரவி தான் ஞாபகம் வருவார். அவர் இல்லை, ஜாதவ் பயங். சரிங்களா? ஜாதவ் பயங், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படின்னு ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காற்றை உருவாக்கணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படி இப்படின்லாம் நிறைய கொஷின் கேட்பாங்க. இது வந்து யார்? பிரணாப் முகர்ஜி. அவங்கக்கிட்ட இருந்து வந்து இவர் வந்து அவார்டு வாங்குறாரு. 2012 வந்து இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒரு அவார்டும், 2015 வந்து பத்மஸ்ரீ, இந்திய அரசு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு அவார்டு எதுன்னு சொல்லுங்கள்? பாரத ரத்னா, அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், நெக்ஸ்ட்டு பத்ம பூஷன், அடுத்ததாக பத்மஸ்ரீ. கவுகாத்தி பல்கலை வந்து மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ டாக்டர் பட்டம் அதே மாதிரி முனைவர் பட்டம் வழங்கியிருக்காங்க. அடுத்து இதில் என்னென்னா, பிரம்மபுத்திரா ஆற்றின் கரை தான் வந்து இவர் ஒரு காடாக வந்து உருவாக்கியிருப்பார். ஆண்டுதோறும் வெள்ளம் ஏற்படும். 1979 அதே மாதிரி வெள்ளம் வந்திருக்கு. நிறையா உயிரினங்கள்லாம் வந்து செத்துருச்சு. அங்கே தீவில் வந்து மரங்கள் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு மணல் காடாக வந்து இருந்திருக்குது. இவருக்கு வந்து அது ஒரு மணலாக கடந்திருக்குது. அதை வந்து காட்டை உருவாக்கியிருக்காரு. எப்படிலாம் கஷ்டப்பட்டார், எப்படிலாம் வந்து அந்த காட்டை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத இது ஒரு கதையாக இருக்குது. இதில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் கொஷின் கேட்டாங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அடிச்சு விட்ருங்க. ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் அவர் தான் வந்து இந்த காட்டை வந்து கேள்விப்பட்டு வந்து இவரை கேட்டிருப்பார், கொஷின்லாம் கேட்டிருப்பார். இதில் அவ்வளோதாங்க. 4 வகை குறுக்கங்கள் பார்த்தீங்களா? ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம். ஐ கை பை என ஐகார எழுத்து. வையம் சமையல் பறவை. இதில் வந்து வையம் அப்படின்னு சொல்கிறோம், சமையல் பறவை. நம்ம எப்படி தான் நிறுத்தி ஸ்பீடாக சொன்னாலும் வையம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் போகிறோம். அது வந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்குது. சமையல் பறவை இது வந்து 1 மாத்திரை அளவில் வந்து ஒலிக்குது. வாங்க பார்க்கலாம். கரெக்டு. ஆக்சுவலாக வை அப்படிங்கிறது நெடில் எழுத்து. அதோடைய உண்மையான மாத்திரை வந்து 2. ஆனால் ஃபஸ்ட்டில் வரும்போது 1.5 மாத்திரையாகவும், இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது ஒரு எழுத்தாகவும் ஒலிக்குது. அதில் குறுக்கம்னு என்ன? குறுகுது. அப்போது 2லிருந்து அதோட மாத்திரையிலேருந்து அளவில் குறைந்து ஒலிக்கிறதுனால ஐகார குறுக்கம்னு சொல்கிறாங்க. அவ்கார குறுக்கம் அதே மாதிரி தான். ஆனால் வந்து சொல்லின் அவுங்கிற எழுத்து வந்து சொல்லின் முதல்ல தான் வருது. அதனால குறுக்கமும் முதல்ல தான் வரும். அதான் அவ்கார குறுக்கம். சொல்லின் இடையில இதில் வராது. மகர குறுக்கம். அம்மா பாடம் படித்தான். சொற்களை வந்து மகர எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குதா? ஆனால் வகர எழுத்து வரும்போது மட்டும் வலம் வந்தான், பாடம் படித்தான், வலம் வந்தான். அப்போ அந்த இம்மு வந்து குறையுது. சொல்லி பாருங்க. அப்போ வந்து அரை மாத்திரை வந்து கால் மாத்திரையாக ஒலிக்குது. இதே மாதிரி போலும் மருளும் அப்படிங்கிறது இம்மு வார்த்தை வருது. மருண் போலும் அப்படிங்கிற வரனால அதுவும் குறைந்து ஒலிக்குது. அதையும் நம்ம வந்து மகர குறுக்கம் சொல்கிறோம். ஆயுத குறுக்க ஈஸிங்க. முள் தீது குட்டல் தீது அப்படிங்கும்போது இல்லு வந்து டீயாக மாறுது, டாவாக மாறுது. லா வந்து ராவா வல்லின ரகரமாக மாறுது. பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாங்க. ஆயுத குறுக்கமாக மாறுது. ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கானதுங்க. அதனால தான் நான் அப்படியே போயிட்டுருக்கிறேன். இதெல்லாம் ஒரு எனக்கு கேட்டதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் போட்டு எழுதி டெய்லியும்
பாருங்க. திருக்குறள். ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். பொறாமையோட வாழக்கூடாது. டைம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் லைஃப். பொறாமை கொண்டவருடைய செல்வம், பொறாமை இல்லாதவருடைய செல்வமும் வந்து பொறாமை இல்லாதவருடைய வறுமையும், பொறாமை கொண்ட செல்வம். பொறாமைக்கிறவங்கிட்ட செல்வம் இருக்குது, பொறாமை இல்லாதவங்கிட்ட வறுமை இருக்குது. அது ரெண்டுமே வந்து பெரியவங்களால் வந்து ஆராயப்படும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா ஏன் நான் பொருள் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் பொருளாவது வாசிச்சுட்டு போகலாம். எப்படி இருந்தாலும் நான் குறள் சொன்னால் கவனிக்க மாட்டேங்க. ஒருவர் நேர் நின்று கருமையான சொற்களை வந்து பேசலாம். ஆனால் இல்லாத போது அவங்கள பற்றி நாம் பேசக்கூடாது, குசலம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். பிறருடைய குற்றத்தை காண்பது போல் நாம் எப்படி மற்றவங்க குறை சொல்கிறோமோ, அந்த குறையை சொல்லும்போது நாம் அந்த இடத்துல நின்று யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அடுத்தவங்க குற்றம் சொல்லவே மாட்டோம். அருளாகிய செல்வமே சிறந்த செல்வமாகவும் பொருள் செல்வம் இழிந்தவரிடத்தில் உள்ளது. தம்மிடம் நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட வலிமை குறைஞ்சவங்கிட்ட மோதக்கூடாது, அதிகமாக இருக்கிறவங்கிட்ட தான் மோதணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளோட தகுதி உயரும், கீழ் செல்லாது. அதுதான் வீரமும் கூட. வாய்மை எனப்படுது மற்றவருக்கு தீங்கு. வாய்மைனா என்னங்க? மற்றவங்களுக்கு தீங்கு தராத சொல்ல வந்து பேசாமல் இருந்தாவே அதுதான் வாய்மை. ஒருவர் வந்து நம்முடைய நெஞ்சறியே பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டோம்னா, சப்போஸ் நம்ம நல்லவங்களாக இருந்தோம்னா நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். அது நல்லவங்களுக்கு தான் பொருந்தும். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்வர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். பொய் இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னா நம்ம எல்லாத்தோடைய உள்ளங்களையும் வாழ்வோம். சரிங்களா? பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களை செய்ய மாட்டாங்க. பொய் கூறுறது, புறங்கூறுறது. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. வேஸ்ட் ஆஃப் டைம் முக்கியமாக. சரிங்களா? நம்ம அடுத்தவங்களை பற்றி நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. அப்படி இருந்தோம்னாவே நம்மளுடைய வழியில் கரெக்டாக போகிறோன்னு அர்த்தம். பொருள் நம்மக்கிட்ட வர பொருளை வந்து அவ்வழி பொருள்களை சேர்த்தாலும், சேர்த்த பொருளை பாதுகாத்தாலும், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டாலும் அரசின் பொருளாகும். என்ன சொல்ல வராங்க? பொருள் வந்து எந்த வழியில் வருது அப்படின்னு அறிகிறாங்க, அதை சேர்த்து வைக்கிறாங்க, அந்த பொருளை வந்து பாதுகாக்கிறாங்க, அந்த காத்த பொருளை வந்து பயனுள்ள வகையில் வந்து செலவழிக்கிறாங்க. இதுதான் ஒரு சிறந்த அரசரோடைய செயல்கள். திருவள்ளுவர் பற்றி தெரிஞ்சுதாங்க, இதில் இது இல்லை. கதை நாடு. புலி தங்கிய குகை. ஒரு வயசான அம்மா வந்து நின்றுட்டுருப்பாங்க, பாவம் உட்காந்துட்ருப்பாங்க. அவங்கள வந்து உங்கள் பையன் எங்கேன்னு தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. புறநானூற்றில் வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க தைரியமாக சொல்கிறாங்க, சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன். இங்கே வந்து நற்றூனை வந்து பற்றிட்டு தான், அது பிடிச்சிட்டு தானே கேட்குறாங்க, அதை தான் சொல்கிறாங்க. தூணை பிடிச்சிட்டு கேட்குறியேம்மா என் பையன் எங்கேன்னு. அவள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புலி தங்கிய குகை போல் வந்து அவங்க கண்டிப்பாக பத்திரமா இருப்பான், இல்லைன்னா போரில் வந்து சண்டை பிடிச்சிட்ருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க தைரியமாக சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து காவற்பெண்டு. புலித்தங்கிய குகைன்னு எதுக்கு ஒப்புமை சொல்கிறாங்கன்னா, அவங்களை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. புலித்தங்கிய குகை மாதிரி அவங்களோட வயிறு என்கிட்ட தான் இருக்குது. புலி எப்படி குகைக்கு போகுமோ அதே மாதிரி அவன் என்கிட்ட வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி அது கோவமே. சரியா? அவங்க இல்லை, போர்க்களத்தில் இருப்பான். எப்படி புலி வேட்டையாடுக்கு போயிருக்குமோ அதே மாதிரி அவன் வந்து போர்க்களத்தில் வந்து இருப்பான். அங்கே போய் பார்த்துக்க என் பையனை அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. காவற்பெண்டுங்கிறது வந்து ஒரு பெண்பால் புலவர் தான். சோழ மன்னன் யார்? போரவை கோப்பெரு நற்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். செவிலித்தாய். சரிங்களா? கல்வியில் வந்து தேர்ச்சும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க அவர் வந்து சங்க காலத்தின் வீரத்தை வந்து கருப்பொருளாக கொண்டு இப்பாட்டை வந்து பாடியிருக்காரு. இவர் பாடி ஒரே ஒரு பாட்டு புறநானூற்றில் இருக்குது. சரிங்களா? ஒரே ஒரு பாட்டுங்கிறனால. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பாட்டு தான் பார்க்குறோம். பாஞ்சை வளம். பாஞ்சாலக்குறிச்சி அப்படிங்கிற பாளையத்தை தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆண்டுட்டு வந்தார். பாளையக்காரர்கள் முறை அப்படிங்கிற ஒரு ஆட்சி இருந்தபோது தான் இவர் வந்து வரலாற்று இடம்பெற்றிருக்காங்க. அவரை பற்றினோட புகழ் தான் வந்து பாடியிருக்காங்க. பாஞ்சை வளத்தை பற்றி பாடியிருக்காங்க. குறையில்லாத வீரன் வந்து கட்டபொம்மன். அவர் பாஞ்சாலங்குறிச்சியோட வளத்தை பற்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நாட்டோட வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் வந்து கேட்க சொல்கிறாங்க நம்மளை. சுற்றுலா கோட்டைகள், அந்த நகரில் வந்து நிறைய சுற்றுலா கோட்டைங்க இருக்கும். மதில்களால் சூழப்பட்டவையாகவும் வலிமையாகவும் கட்டப்பட்டவையாக இருக்கும். அது வந்து வீடுகள் தோறும் மணிகளால் செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடிகளாக இருக்கும். வீட்டு கதவுங்க வந்து நேர்த்தியாக இருக்கும். அதை பற்றி ஒரு அழகுபடுத்துகிறாங்க அந்த கோட்டையை பற்றி.
யானை கூட்டமும் குதிரை கொட்டிலும் ஒரு புறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடம் ஒரு புறம் இருக்கும். சோலைகளில் குயில்கள் இருக்கும். மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். டேஸ் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும் கட்டபொம்மன் பாட்டில் அப்படின்னா மயில்கள் அப்படின்னு கூட கேட்பாங்க, எப்படி வேணால் கேட்பாங்க. சக்கமாதேவி பாஞ்சாலக்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள். சக்கமாதேவி. நெக்ஸ்ட்டு கட்டபொம்மன் கதைப்பாடலுக்கு வந்து பல வடிவங்களில் வழங்கிட்டு வராங்க. அது வந்து பலரால் பதிக்கப்பட்டிருக்குது. அது வந்து வனமாலை வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காரு. வீரபாண்டி கட்டபொம்மு பாடல்கள் அப்படின்ட்டு. அடுத்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பார்க்கலாம். இவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உக்கிரபாண்டி தேவன். அம்மா வந்து இந்திராணி. இதில் எழுதியிருக்கு பாருங்கள். உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி. பசும்பொன் ஊரில் வந்து பிறந்திருப்பார். ராமநாதபுரம் மாவட்டம் அக்டோபர் 31ஆம் நாளில் வந்து பிறந்திருப்பார். இறந்த நாளும் அக்டோபர் 31 தான். 1908 வந்து பிறந்திருப்பார். வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யார் பாராட்டியிருப்பாருன்னா திருவி கல்யாண சுந்தரம் வந்து பாராட்டியிருப்பார். செம்மையான மாலை போட்டிருக்காரு. மாலைனா வந்து திருவிக்கா கல்யாணம் அப்படிங்கிறதுனால கல்யாண சுந்தரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலை சுத்த தியாகி அப்படின்னு பெரியாரால் அழைக்கப்படுறாரு. சரிங்களா. அடுத்து வந்து வஉசி மாதிரி திலகர் மாதிரி வடக்கு வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தென்னிந்தியாவில் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம். தொடக்க கல்வி வந்து கமுதியில் படிச்சிருப்பாங்க. உயர்நிலை கல்வி வந்து மதுரை பசுமலை பள்ளியில் படிச்சிருப்பாங்க. ராமநாதபுரத்துலேயும் படிச்சிருப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது பிளேக் நோய் வந்ததுனால இடையிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து பல்துறை ஆற்றல் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து திறன் பெற்றிருப்பார். சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல்லையும் இவங்க வந்து ஆற்றலோடைய இருந்துக்கிறாங்க. விடுதலையில் வந்து எப்படின்னா தீவிரமாக வந்து பங்கேற்றார். சுபாஷ் சந்திர போஸ் கூட சேர்ந்து நிறையா செஞ்சுருப்பாங்க. பார்க்கலாம். மேடைகளை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வாய்ப்பூட்டு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வட இந்தியாவில் எப்படி பால கங்காதர திலகரோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வஉசிக்கும் போட்டிருப்பாங்க. அது வேறு. அடுத்து வந்து வங்கச்சிங்கம் அப்படின்னு சொல்கிற சுபாஷ் சந்திர போஸ் அவரோட நெருங்கிய தொடர்பு கொண்டு வந்தார். அரசியல் குரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தான் அரசியல் குரு வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான். 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 6 6/9 ஞாபகம் வச்சுக்கோங்க. 6/9/1939 மதுரைக்கு வந்தார். அவர் தொடங்கிய தேசிய இராணுவத்தில் வந்து முத்துராமலிங்க தேவர் முயற்சியால் நிறைய தமிழர்கள் வந்து இணைஞ்சாங்க. விடுதலைக்கு அப்புறம் நேதாஜி என்னும் பேரில் வந்து வார இதழ் வந்து ஒன்று தொடங்கினாங்க. இவரோட பேச்சாற்றல் வந்து எப்படின்னு பார்த்துடலாம். நல்லா அருமையாக பேசுவார். முதல்ல வந்து சாயல்குடிங்கிற அப்படி ஊரில் வந்து விவேகானந்தரின் பெருமைன்ற தலைப்பில் 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் வந்து காமராசர் இருந்திருக்காரு. இது போன்ற பேச்சை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. முத்துராமலிங்க தேவரோட பேச்சு வந்து நம்ம விடுதலை போருக்கு ரொம்ப உதவும் அப்படின்னு காமராசர் வந்து சொல்லி மகிழ்ந்திருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 31 தான் வந்து தோன்றி மறைஞ்சிருப்பார். அதனால் வந்து அரசு விழா எடுக்குது. தமிழக அரசின் சார்பில் விழா எடுக்கப்படுது. சட்டமன்றத்தில் வந்து அவருடைய உருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திருவுருவப்படம் சென்னையில் அரசு சார்பில் சிலையை அமைச்சிருக்காங்க. சரிங்களா. சென்னையில் வந்து சிலை, தமிழக சட்டமன்றத்தில் வந்து படம், திருவுருவ படம். இந்திய நாடாளுமன்றத்தில் கூட சிலை இருக்குது. பார்த்துங்க. 1995 வந்து இந்தியா தபால் தலை வெளியிட்டுள்ளது இந்திய அரசால். ஃபோட்டோவில் இருக்கு பாருங்கள். பேச்சாற்றில் வந்து பல தலைவர்களும் ஒவ்வொரு விதமாக பாராட்டுறாங்க. தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே அது சால பொருந்தும் என மேடை தோற்றத்தை பார்த்த உடனே நினச்சேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. சிங்கத்தின் போலவே முழக்கத்தின் போலவே இருந்தது அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அறிஞர் அண்ணாவும் ஒரு மேடை பேச்சாளர் தான். அதனால இவ்வளோ பாராட்டியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. முத்துராமலிங்க தேவர் பேச்சு வந்து உள்ளத்திலிருந்து வெளிவரல. உதட்டிலிருந்து வரல, அது உள்ளத்திலிருந்து வருது. எதிலும் பற்றற்று உண்மையான பட்டத்தை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவாங்க அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருக்காங்க. மூதறிஞர் ராஜாஜி பாராளுமன்றத்தில் வந்து இவருக்கு ஆங்கிலம் இவரோட ஆங்கிலம் வந்து ஃப்ளூயண்ட்டாக இருந்ததுனால அந்த காலத்தில் வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் 2 பேரும் மேதைகள் வந்து அவங்க பேசுகிற மாதிரியே இருந்துக்குது அப்படின்னு வட இந்திய இதில் வந்து பாராட்டியிருக்காங்க.
சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் அனைவரும் பாராட்டினாங்க. தேர்தல் வெற்றிகளில் வந்து 1937 வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. ராமநாதபுரத்தில் வந்து சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை வந்து எதிர்த்து போரிட்டார். அப்போ வந்து லண்டனில் வந்து பாரிஸ்டருக்கு வந்து ஒருத்தர் படித்து வந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு KTK தங்கமணி. அவரோட ஃப்ரெண்டு வந்து தங்கமணி, தங்கமான ஃப்ரெண்ட் KTK தங்கமணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய தேர்தலில் வந்து ராமநாதபுரம் மன்னன் வந்து எதிர்த்து போட்டிட்டு வெற்றி காண்றதுனால வெற்றியும் பொப்பிலி அரசை எதிர்த்து போட்டிட்டு VV கிரி அவர்கள் 2 பேத்தையுமே பாராட்டியிருக்காரு. யாருன்னா தங்கமணி வந்து முத்துராமலிங்க தேவரையுமே VV கிரியும் வந்து பாராட்டியிருக்காரு. 1946 வெற்றி பெற்றிருக்காரு. 52, 57 நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு 2லையுமே வெற்றி பெற்றிருக்காரு. 62 வந்து உடல்நல குறைவு காரணமாக இருந்தபோது கூட வெற்றி பெற்றிருக்காரு, எந்த ஒரு பிரச்சாரமும் செய்யாமல். குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு அப்படின்னா ஆங்கில ஆட்சியில் வந்து மக்களை ஒடுக்குறதுக்காக கொண்டு வந்தது. பிறப்பாலேயே வந்து ஒருத்தர் வந்து குற்றவாளியை கருதுகிறாங்க, எந்த தப்புமே செய்யலாலும் பிறப்பாலேயே வந்து அப்படி கருதுகிறாங்கன்னு சொல்லிட்டு 34ஆம் ஆண்டு 1934 மே 12, 13 வந்து கமிதியில் வந்து அதை எதிர்த்து போராடினாங்க. எப்போ வந்து அது நீக்கப்பட்டது அந்த சட்டம்? 1948 நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் தான் நீக்கியிருக்காங்க. பேட் 1934 நடந்திருக்கு. ஆலய நுழைவு சட்டம் அப்படி தான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து செல்றதுக்கு தடை இருந்தது. அதை எதிர்த்து 1939 ஜூலை 8 வந்து மதுரை வைத்தியநாத ஐயர் கோயிலில் நுழைவு போராட்டம் நடத்தினாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்றதுக்கு மதுரை வைத்தியநாத ஐயர் கோயிலில் நடத்தியிருக்காங்க. அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை வந்து புறக்கணித்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, தேவர் வந்து திருச்சுழியிலிருந்து அர்ச்சகர்களை வந்து அழைச்சி வர சொல்லி ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செஞ்சார். முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் பார்த்தோங்க. வித்யபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டாமார்க்கம், இந்து புத்த சமய மேதை. விவசாயிகளோட தோழராக இருந்திருக்காரு. விவசாயிகளுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 31 தமக்கு சொந்தமாக 31 சிற்றூரில் இருந்த விளைநிலத்தை வந்து குத்தகைக்கு இல்லாமல் அவங்க உழவர்களுக்கே வந்து கொடுத்துருக்காரு. கூட்டுறவு சிந்தனையாளர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை வந்து ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு வந்து விளைபொருள் வந்து சரியான விலை வந்து கிடைக்க செஞ்சுருக்காரு. இது கொஞ்சம் போராத போகும், ஏன்னா டாப்பிக்கே அப்படி தான் இருக்குது. தொழிலாளர் தலைவர் அப்படின்னாவே ஜீவானந்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரு கூட சேர்ந்து 1938 வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. 7 திங்கள் அப்படின்னா 7 மாதம் சிறை தண்டனை பெற்றிருக்காரு. உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் வந்து மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்று வந்து நடத்தினாங்க. பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் வந்து ஊதியத்துடன் விடுப்பு வேணும் அப்படின்னு போராடியிருக்காரு. 1938 வந்து மதுரையில் 23 தொழிலாளர்கள் சங்க தலைவர்களாக தேவர் வந்து திகழ்ந்திருக்கார். சரிங்களா? இப்படி பாயிண்ட்டாக சொல்கிறது மட்டும் கேட்டுவாங்க. சிறைவாசம் அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, நம்ம உஷாராக இருந்துக்கணும். இதை வந்து எப்படியாவது மனப்பாடம் பண்ணிடலாம். எப்படி மனப்பாடம் பண்ணிடலாம்? அமராவதி ஆறு அழிஞ்சிருச்சு, அலிப்பூர் தாம்பாட்டுக்கு கம்முனி தான் இருந்தது. நாம் வந்து கல்கண்டு சாப்பிட்டு சென்னை ஓரமாக கல்கண்டு சாப்பிட்றதுனால தான் வந்து அலிப்பூர் அமராவதி வந்து அமராவதி வந்து அழிஞ்சிருச்சு. அப்புறம் சென்னையில் கல்கண்டு சாப்பிட்டோம், அதனால நம்மளையே சாமி வேறால கண்ணை குத்திடும். சரிங்களா? வேலின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்குவாங்க, எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் உலகப்போர் சமயத்தில் வந்து எங்கே தாமோவில் வந்து வச்சுருந்தாங்க. விடுதலை வந்து 2ஆம் உலகப்போர் வந்து முடிஞ்சக்கப்புறம் தான் விடுதலை செய்யப்பட்டாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து தன்னோட வாழ்நாளில் 5ல் ஒரு பகுதி வந்து சிறைச்சாலையிலே வந்து கழிச்சிருக்காங்க. போற்றக்கூடிய விஷயம். பெண்களை வந்து தெய்வமாக மதிச்சிருக்காரு. 36, 55 ஆண்டுகளில் வந்து 2 முறை பர்மா போயிருக்காரு. அப்போ வந்து எப்படி வரவேற்கணும்னா, அவங்க பெண்களோட கூந்தலை வந்து நடைபாதையே விரித்து வரவேற்பு அளிக்கணுமாமா. அப்போ எந்தளவுக்கு கூந்தல் நீளமாக வந்திருக்கும். ஆனால் வந்து அவர் அப்படி அதை வந்து மறுத்துட்டார், பரவாயில்லன்னு சொல்லிட்டு, பெண்களே இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே முடிஞ்சிச்சுப்பா. நாடு போற்று நன்மகன், பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார். பொது தொண்டு செய்கிறதுக்கு இடையூறாக இருக்கும்னு முத்துராமலிங்க தேவர். அவர் விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக,
யார் இவர் வந்து முருக பக்தர். இதை கூட கேட்டுருவாங்க, பயமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு லைனாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்மீக புத்தராக, தமிழ் பாடும் சித்தராக வந்து விளங்கியிருக்காரு. வேற ஏதோ லைன் இருக்கா? கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார். சரிங்களா? புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி தான். 63ஆம் ஆண்டு வந்து இறந்துட்டார். நெக்ஸ்ட்டு கப்பலோட்டி தமிழ். இது எதுவும் இல்லை, அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிற மாதிரி, கரையோரத்தில் நின்று பேசுகிற மாதிரி ஒரு கதை. சிறையில் வந்து செக்கோட்டி தமிழன் பேர் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு டாப்பிக்கு சுருக்கமாக பார்த்துடலாம். அவர் நின்று பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவர் இப்போ இல்லை, ஆனால் அவர் வந்து பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு அவர் வாயில் நம்ம கேட்கலாம். தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டா வந்து நீ இந்த முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்கினாய். முன்னாளில் வந்து கொக்கை பெருந்தொகையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வணங்கிட்டு அந்த காலத்துலேருந்தே நம்மளுக்கு இதுதானே சொந்தம், மீன் கொடி வந்து தானே உயர்ந்து பறந்தது. நம்மளுடைய பழங்குடியை வந்து பரதவர் வந்து மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று வாழ்ந்தாங்கள்ல, இப்போ அது எங்கே போச்சு இந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுனால அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. சரிங்களா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்ற வள்ளுவரின் வாய்மொழியை நம்ம மறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்காக சுதேச கப்பல் கம்பெனி வந்து இப்போ என்னென்னா, ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது அவங்கக்கிட்ட மட்டும்தான் கப்பல் இருந்தது, ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுக்காக. ஒருவேளை நம்ம இந்திய வணிகர்கள் இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட தான் எதிர்பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை ஒழித்து கட்டுறதுக்காக தான் நம்மளும் சுதேச கப்பல் ஒன்று கம்பெனி நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு, கப்பல் வாங்காததுக்கு முன்னாடியே சுதேசி கப்பல் நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறார் அக்டோபர் 16 1906. சரிங்களா? அது நம்ம 6th படிக்கும்போது படிச்சிருப்போம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து எல்லா விதத்துலையுமே தடுக்க தான் பார்த்தாங்க. கப்பல் வாங்குறதுக்கே விடல. அதனால வாடகை கப்பல் ஒன்று வாங்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினதுக்கப்புறம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலாக வாங்கி முடிச்சிட்டாரு. 10 லட்சத்தில் வாங்கி கம்பெனி ஷேராக தான் விட்டு வாங்கியிருந்தார். மும்பையில் வாங்கினார். சரிங்களா? இது சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும். அதுக்கு தலைவராக யார் இருந்தாருன்னா, பாண்டித்துரையார் அப்படிங்கிறவர் தான் அந்த சுதேசி நாவாய் கம்பெனிக்கு வந்து சுதேச கப்பல் நாவாய் கம்பெனிக்கு தலைவராக இருந்தார். இவர் தான் தொடங்கினது, ஆனால் அவர் தான் தலைவராக போட்டிருக்காரு. இதுலேருந்து இவருடைய பெருந்தன்மை நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க வெள்ளையர்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இழப்பீடாகிற அளவுக்கு கணக்கில் வந்தது. அது காரணம் வந்து வ.உ.சி தான். சரிங்களா? அப்புறம் தான் வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு சுதேச மந்திரம் வந்துச்சு. அது வந்து எல்லா பக்கமும் காட்டு காணல் போல் பரவுச்சு. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு யார் சொன்னது? வடநாட்டில் வந்து பால கங்காதர திலகர் அப்படி வந்து சொல்லியிருக்காரு. தென்னாட்டிலே தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினர். அவர் என்ன சொல்லியிருக்காரு? வந்தே மாதிரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு அவருக்கு பாடியிருக்காரு. சரிங்களா? புதுமை கண்ட துறைமையுமே அந்நாளில் வந்தே மாதிரம் என்றால் வந்தது தொல்லை, அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசு வந்து கருதுனாங்க. பொதுக்கூட்டத்தில் வந்து தொழிலாளர் கூட்டங்களையும் நம்ம பேசும்போது வந்தே மாதரத்தை வந்து அழுத்தமாக சொல்வது வழக்கம். அதை கேட்டு வந்து நாட்டு மக்கள் வந்து அப்படியே உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. உள்ளத்தை சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியும் அல்லவா? எரிவுற்ற அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்க? எதிரியை கருதிச்சு அவர் மேலே பல வகையான குற்றம் சாட்டினாங்க. நாட்டின் அமைதி வந்து கெடுத்துனாமா அவர் தான் சொல்கிறது. அதனால் கெடுத்துனாமா, நல்ல முதலாளிமாருக்கு தொல்லை கொடுத்துனாமா, வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினோம், வீர சுதந்திரம் பெற வழிகாட்டினார். அதனால தான் இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழக்கெல்லாம் கொடுத்துனாங்க. பாரதியாரோடைய பாட்டியுமே வ.உ.சியோட பிரசங்கத்தையும் கேட்டாவே செத்த பண்ண கூட உயிர் எழுத்துரும் அப்படின்னு இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவினோடைய கூற்று. சரிங்களா? முக்கியம். அடுத்து வந்து கோயம்புத்தூர் சிறையில் தான் இருந்தார். சரிங்களா? கோவை சிறையிலையும் கண்ணனூர் சிறையிலையும் தான் கொடும்பணி செஞ்சுருக்காரு 6 ஆண்டு. என் உடல் சலித்தது ஆயினும் வந்து நான் ஒருபோதும் தளரவில்லை. அவர் வந்து சிறைச்சாலை வந்து தவச்சாலையாக நினச்சேன். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? நாட்டின் விடுதலைக்கு வந்து அருந்தவம் பண்ணியிருக்காரு.
ஒரு நாள் மாலையில் வந்து அவருக்கு உடல் நலம் தழிந்து சிறைக்கூடத்தில் வந்து உட்காந்துட்ருக்காரு. அங்கே ஒரு ஜெயிலர் வந்து அதிகார தோரணையில் வந்து நீட்டி நிமிர்ந்து கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை வந்து சொன்னார். என்னன்னா, அப்போது வந்து என் மனத்தில் கோபம் பொங்கி எழுந்துச்சு. அடே மடையா, நீயா எனக்கு வந்து புத்திமதி சொல்கிற? மூடு வாங்கி உனக்கு உன் அப்பனுக்கு புத்தி சொல்வேன் நான், உன்னுடைய கவர்னருக்கு மன்னருக்கு புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற்று பேசினாங்க. மானமிழந்து வாயிலிருந்து மறைந்தான் ஜெயிலர். சரிங்களா? அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க. சரிங்களா? தமிழ் பெருந்துறையே வந்து ஜெயிலில் இருக்கும் போதே வந்து நிறைய நூல்களை வந்து கற்றிருக்காரு. வள்ளல் பாண்டித்துறையோட உறவு கொண்டு தமிழ் நூல்களை வந்து கற்றிருக்காரு. சரிங்களா? அப்புறம் வந்து அதனால் அவர் அடைஞ்ச நன்மைக்கு அளவே இல்லைன்னு சொல்கிறார். ஜெயிலில் உட்காந்துட்டு சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழ் என்றும். பாருங்கள், செக்கிழுத்து அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அது மாற்றுனதே நம்ம செந்தமிழ் தானா. கைத்தோல் உரிய கடுமணி தோலெல்லாம் உரியும் பார்த்தீங்களா? அவரோட கண்ணீரை மாற்றுறது கன்னி தமிழாமா. சே, நம்ம வேலைக்காக படிக்கிறோங்க. அவர் பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு சொல்கிறாருன்னு. நம்ம வேலைக்கு வாங்குகிறோமோ இல்லையோ, நம்ம தமிழை நேசித்து படித்தோம்னாவே நம்மளுக்கு வந்து 95+ 100 வாங்கிடலாம். சரிங்களா? நேசித்து நம்ம தமிழ் தாயை நம்ம படிக்கலாம். ஷார்ட்கட் வைக்கிறதுக்காக எல்லாம் வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேசித்து நம்ம வந்து உணர்வுபூர்வமாக நம்ம தமிழில் படிக்கிறோம். சரிங்களா? நம்ம தமிழர்கள் தொல்காப்பியத்தை படித்து வந்து தொல்லையெல்லாம் மறந்தாராமா, இந்நிலையை கற்று இன்னல்களையெல்லாம் வென்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில மொழியில் வந்து ஆலன் இயற்றிய மனம்போல் வாழ்வு அப்படிங்கிற நூலை படித்து என்ன எப்படி எழுதியிருக்காருன்னா, மனம்போல் வாழ்வு என்று தமிழ் மொழியில் வந்து இயற்றிருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறுநூல்களையும் இயற்றிருக்காரு. வருங்கால பெருவாழ்வே, காலம் கடிது சென்றது, சிறை வாழ்வு முடிஞ்சிருச்சு, இந்த நகரை வந்தடைந்தேன், என் அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தம் அடைந்தேன், ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாமல் துயரிட்டிருக்காரு, பட்டப்பாடெல்லாம் பயனற்று போச்சுன்னு பரிதவிச்சிருக்காரு, என்று வருமோ நற்காலம் அப்படின்னு ஏங்கியிருக்காரு, இன்று இல்லைனாலும் என்றேனும் சுதந்திரம் வரும், வீர சுதந்திரம் வெள்ளம் புறப்பட்டு விட்டது. இப்போல்லாம் அவர் பார்த்தா சந்தோஷப்படுவாரா என்னன்னு தெரில. பாயை காண்பது சுதந்திர வெள்ளம், பனியை காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்னு பாடும் நாள் என்னாலும்னு சொல்லிட்டு உருக்கமாக பேசியிருக்காரு. இது எழுதுனது ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் என அழைக்கிறாரு. சொல்லின் செல்வன் அப்படிங்கிறது ஹனுமன். சரிங்களா? நம்ம ஹனுமன் தான். ராமன் சீதையில் வருவார், ராமாயணத்தில் வர ஹனுமன். இவர் எழுதி தமிழ் இன்பம் நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. எந்த ஆண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே தமிழ் விருந்து, இதெல்லாம் படிக்கிறதுக்கு அப்படின்னா ஆற்றங்கரையிலையும் கடற்கரையிலையும் தமிழ் விருந்து போயிருக்கு. அங்கே வந்து ஒரு மேடை பேச்சு நடக்குது. டாபிக் பேர் வந்து ஊரும் தமிழகம் ஊரும் பேரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வழக்கு, இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு நம்ம 2 வகைப்படும். இயல்பு வழக்கு வந்து இலக்கண முடியுது, இலக்கண போலி மறு. இலக்கண முடியுதுன்னா அது நமக்கு தெரியும்ல, இலக்கணம்னு வந்து எந்த பொருளும் இல்லாமல் இயல்பையாக தருகிறது. இலக்கண போலினா வந்து தப்பாக இருந்தாலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்படுது. இப்போது மரத்தோட கிளையோட நுனி வந்து கிளை நுனி சொல்கிறோம், ஆனால் நம்ம நுனி கிளின்னு சொல்கிறோம். இல்லத்தின் முன், வீட்டுக்கு முன்னாடிக்கு வந்து இல்முன்னு சொல்கிறாம முன்றில் சொல்கிறோம். அப்படிலாம் இருந்தாலும் அது இலக்கண போலியாக எடுத்துக்கிறோம். இலக்கண முடியவே நம்ம நினச்சிட்டு இலக்கண போலியாக எடுத்துக்கிறோம். அதை வந்து முன்னாடி பின்னாடி மாறி மாறி வரதுனால பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு புறநகர், கால்வாய், எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நகர்ப்புறம் சொல்லலாம், புறநகர், வாய்க்கால், கால்வாய், தசை, கடைக்கண் அப்படின்னு சொல்லிக்கலாம். வாயில், வாசல் அப்படிங்கிறது வந்து இலக்கண போலி. வாயிலவே வந்து வாசல்னு சொன்னால் அது மருவுன்னு என்ன சுருக்கி சொல்கிறது. தஞ்சாவூர் தஞ்சை, திருநெல்வேலி நெல்லை, கும்பகோணத்தை வந்து குடந்தைன்னு சொல்லுவாங்க. தகுதி வழக்கு 3 வகைப்படும். இது ஈஸியாக நான் சொல்லணும்னா, இடக்கரக்கல் அப்படின்னா நாகரிகமற்ற சொற்களை வந்து நாம் நாகரிகமாக சொல்கிறது. மங்களம்னா வந்து இப்போ செத்து போயிட்டான்னு சொல்ல முடியாது. இறந்தார், உயிர் நீத்தார், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு மங்களமான சொற்களை சொல்கிறது. இது வந்து ஏற்கனவே இருக்கிற சொல்ல மங்களமாக சொல்கிறது. இறக்கிறதுக்குலாம் நாகரிகம் கருதி நம்ம பேசுகிறது. குழுவுக்குறினா குரூப் வேர்டுன்னு சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, அதுதான். நம்ம குரூப் மட்டும் ஒரு கேங் மட்டும் புரியுற மாதிரி பேச பார்த்தீங்களா, அதுதான் குழுவுக்குறி. சரிங்களா? ஆடையை வந்து காரைன்னு சொல்லுவாங்க. யார்? யானைப்பாகர்கள்லாம் சொல்லுவாங்க. பொண்ணை வந்து படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஹோட்டலுக்கு போயிருந்தோம். பீஃப் பிரியாணி வந்து எனக்கு ஒரு
ஆட்டு பிரியாணின்னு சொன்னாங்க. அப்பவே எனக்கு வந்து புரியல. ஆட்டு பிரியாணி மட்டன் பிரியாணி கேட்டிருக்கலாம். அது வந்து கோட் வேர்டாமாங்க. ஐயோ! ஐயோ! இது மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கிளாஸில பார்க்கலாம். இது பார்த்துட்டு ஒரு டைம் படிச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.